சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண பின்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், முதல் விஷயம் என்னென்னா, இங்கே கலர் பீஜின்னு இருக்குது இல்லைங்களா, இது ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரிண்ட்டு பார்டர் இந்த டிக்கில் இருந்தால் அன்டிக்கில் பண்ணிடுங்க. இந்த அன்டிக்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரிண்ட்டுன்ற இது இருக்கும். இது கிளிக் பண்ணி பிரிண்ட்டு டயலாக் இது வந்து ஆனில் இருக்கணும். பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஓகேங்களா, இந்த சிம்பிளை சுற்றி ஒரு ப்ளூ கோடு இருக்கணும். இது வந்து இப்படி வருது இல்லை. இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, ப்ளூ சிக்னல் வந்திருக்கா. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிரிண்ட்ரு செட்டப் பண்ணுறது, இப்போ இது மேக்ஸிக்கு மட்டும் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நம்மளாக செட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனில் போங்க, பிரிண்டர் செட்டப்பு. பிரிண்டர் செட்டப் வந்த பின்னாடி இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து நியூ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி, இப்போ மேக்ஸி எஃபி எடுக்கிறீங்கனாக்கா இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்ஸி எஃபின்னு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த உடனே இங்கே உக்காந்துக்கும். இப்போ மேக்ஸி எஃபியில் நீங்கள் என்ன பிரிண்டர் கொடுக்குறீங்களோ அது. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் சைஸ் வந்து மேக்ஸி என்ன இருக்கும் அது கொடுத்துருங்க. ஓகேங்களா, இது அளவெல்லாம் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இதில் நம்ம மாற்ற வேண்டியது வந்து இது மட்டும்தான். இன்கேஸ் உங்களுக்கு கரெக்டாக வரலைன்னா மட்டும் இந்த 31.5 இருக்கிறது வந்து 27.5 வச்சுட்டு கொடுங்க. இப்போ வந்து சேவ் கொடுங்க. ஓகேங்களா, சேவ் இட். அதே மாதிரி நீங்கள் வந்து பிவிசி கார்டு மிஷின் வச்சுருக்கீங்க, அதில் எடுக்கிறீங்கன்னா மறுபடியும் வந்து பிரிண்டர் செட்டப் வந்து நியூவில் வந்து இப்போ ப்ரொஃபைல் நேம் வந்து பிவிசின்னு கொடுங்க. ஓகே, பிவிசி கொடுத்தீங்களா, பிவிசின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. அதே போல் உங்களுடைய பிரிண்டர் என்னவோ அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிவிசி எடுக்கிறது எக்ஸ்பிஎஸ் பிரிண்டர், அது செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே வந்து CR80 இதுதான் நம்ம கிளிக் பண்ணோம். பிவிசி கார்டு மிஷினில் பண்ணும்போது CR80 சரிங்களா. இது டூப்ளெக்ஸில் இருக்கட்டும். அப்புறம் சேவ் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ 2 இது சேவ் ஆகிடுச்சா. அப்புறம் வந்து A4 எடுக்கிறீங்கனாக்கா ஆப்ஷனில் போய் பிரிண்டர் செட்டப் போங்க. பிரிண்டர் செட்டப் போயிட்டு இங்கே நியூ ப்ரொஃபைல், நியூ ப்ரொஃபைலில் A4 அதை கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ வந்து இங்கே வந்து என்ன பிரிண்டர் அது கொடுத்துக்கோங்க. பேப்பர் சைஸ் A4 கொடுங்க. அவ்வளோதான். இங்கே வந்து மேலே C1 கொடுத்துருங்க. இப்போ பார்த்தோம்னா 3 ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிவிசினா பிவிசி கார்டு மிஷின் எடுக்கிறது, A4 மேக்ஸி எஃபினா மேக்ஸி ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கிறது, அதுக்கப்புறம் A4னா A4 ஷீட்டில் எடுக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும்.